எவ்ரி டைம் இந்த ஸ்கேன் ரூமில் அந்த ஹார்ட் பீட் கேட்கும் போது உலகத்தில் இதுக்கு மேலே எல்லாம் வேணுமோ எனக்கு அழாதீங்க. ஓகே ஓகே. இது வந்து எமோஷனல் ஆனதுக்கு வர்றதுல வேற ஒன்றும் இல்லை. அவனை கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் கூட மட்டும் தான் இப்படியே வந்தது கை சூப்பரா வெரி வெரி ஹாப்பி. ரிவ்யூலாம் அப்புறம் கொடுங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்கன்னா நானும் பார்த்துப்பேன்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன சௌபி ரெடியா எங்க கிளம்புறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போறேன். அதனால ரெடியாகி உட்காந்துருக்கேன். அம்மாவும் வரேன்னாங்க. நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ். தேங்க்யூ. இதெல்லாம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கினேன். சரி வயிறு பெருசாயிட்டா போட முடியாது, இப்பவே போட்டுக்கலாம்னு போட்டுட்டேன். ஓகே. ஏன் வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சேனல்ல? எல்லா சேனல்லையும் என்ன? ஏன்னா என் பாடி என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. நான் வந்து நைட்ல தூக்கம் வர்றது இல்லை சரியா, அதனால காலையில தான் தூக்கம் வருது. அழுகுறாங்களா? 1 minute வரேன். பிடிச்ச கலர் அமைச்சிருக்காங்க. எனக்கு பிரிச்ச உடனே எனக்கு ஆனந்தமாயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உண்மையிலே. ரொம்ப 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 சந்தோஷம் என் மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற என்ன சொல்றது, நான் சந்தோஷத்துலதான் இருக்கேன் இப்ப. ஓகே ஓகே. இது வந்து எமோஷனல் ஆனந்தத்துல வர்றதுதான் வேற ஒண்ணும் இல்லை. இப்படி ஃபீல் பண்றாங்க உங்க மம்மி? எங்க அம்மா அப்படிதான். சின்ன விஷயத்துக்குலாம் பெருசா எமோஷனல் ஆயிடுவாங்க. ஏதோ பெருசா பூகம்பம் நடக்கும், நாங்களாம் பயந்துகிட்டு இருப்பா. அதானே பாத்துக்கலாம், பெண்ணா இருப்பது. நீ கொடுத்த கிஃப்ட்டுக்கெல்லாம் வந்து குஷியா இருக்காங்களே தவிர ஆனந்த கண்ணீர் விட்டது இல்லையே. அவங்களுக்கு தெரியும்ல, எப்படியும் பர்த்டே இந்த நாள்ல நாங்க ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம்ல. தெரியாத ஒருத்தர் தம்மேல அன்பு வைக்கிறது தானே பெருசு. நாங்க போய் குளிச்சிட்டோம். என்னடா பொம்மை மாதிரி சுத்திட்டு இருக்க? அச்சா, அதுக்கு நீ புப்பு ஆயிட முடியாது. ஒரு காலத்துல எல்லாரும் ஒரு காலத்துல புப்புவா தான்டா இருந்திருப்போம். ஒரு காலத்துல நீங்க புப்புவா இருந்தான்னு சொல்லுவோம். நாங்க வாங்கி கொடுத்தாலாம் குஷி தான் அவருக்கு. ஏன் இதுக்கு மட்டும் கண்ணில் ஆனந்த கண்ணீர்? நீங்க மறுப்புள்ளப்பா, மாமியாருக்கு இதை வாங்கி கொடுக்கணும்னு கொடுக்கலாம். அவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்து நம்ம மேல ஒரு அந்த அன்பு, அதுக்கு அந்த அன்புக்கு செஞ்சுருக்காங்களே. இவ்வளோ தூரம் வந்துருக்குல்ல அந்த வலையில், நமக்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அவங்க இங்கே ஆர்டர் பண்ணி நமக்கு அனுப்பணும். நமக்குலாம் அந்த எண்ணம் வருமா வராதான்னு எனக்கு தெரியல உண்மையிலே. அந்த எண்ணத்தை அதை நினச்சி தான் எனக்கு அந்த ஆனந்தம் வருது, வேற ஒன்று. ஓகே, ஹாஸ்பிட்டல் போவோமா? போகலாம். சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்துக்கு தான் போகிறோம். செக்கப்பா செக்கப். தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டீங்களா? கேன்ல தண்ணி நிறைய இருக்கணும் வயிற்றுல. இந்த மரத்துல நிறைய நாகப்பழம் கீழெல்லாம் கொட்டி இருக்கு. ஏறி எனக்கு பறிச்சு தெரியும். அதுக்கு இவரு நிறுத்தணுமே வண்டியை. வெள்ளை சட்டையை போட்டு பர்பிள் சட்டையா மாறிடும். உங்க அக்கா ஆசையா பாத்தியா? எங்க உங்க மம்மியை காணோம்? இந்த எஜமான் படத்துல ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு அழகா புடிச்சு கொடுத்தாரு. ஒரு நாகப்பழம் பறிச்சு தர மாட்டியாடா? பட்டர்ஃப்ளை அது பாட்டு பறக்கும். இது வந்து காம்பவுண்டுக்குள்ள அவங்களோட ப்ராப்பர்ட்டி. ட்ரெஸ் பாசிங். நீ பிரெக்னெண்டா இருக்குன்றதால ட்ரெஸ் பாசிங் தான் பண்ணுறேன். ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. நான் இல்ல ஒரு மனசாட்சி வேண்டாமா? பாரு தங்கதூர எல்லாம் ஓரளவுக்கு தான். லேட் ஆனதுக்கு காரணம் யாரு தெரியுமா? ராக்கி பாய். என்னடா ராக்கி பாய்ன்றாங்க, நீ என்னன்னா லட்டுன்ற? நான் முடிச்சிட்டேன். என்ன அது அழுது முடிச்சதா? அது ஃபீலிங் பா, வேற டிபார்ட்மெண்ட் அது. வந்தாச்சு. உள்ள போய் என்ன நிலை வரும்னு தெரிஞ்சுக்கும்.
ஆண்டி பாப்பாவை பார்க்க ரெடியா? ரெடி. ஸ்கேன்ல நம்ம 2 பேரும் பிரசவமா? பார்ப்போம். ஓகே. இப்பயே பிரசவமா? இல்லப்பா, ஸ்கேன்ல பாப்பாவை பார்ப்போம்ல. கொழுப்பு தான்டா உனக்கு. வெரி வெரி ஹாப்பி. பாத்துட்டீங்களா? பார்த்துட்டு கையை ஆட்டினானா? ஹாய் ஹாய சொல்லியாச்சா? ஹாய் அப்படின்னு இப்படி இப்படி அப்படியே வந்தது கை. சூப்பரா இருந்தது. சந்தோஷமா இருக்கு எனக்கு. டாக்டர் வந்து நாங்க எப்படி நல்ல கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கோமோ அந்த மாதிரியே குழந்தையும் வளர்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேபிக்கு நல்லா நல்லா ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே போதும். ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணினே சாப்பிட்டு வந்தாலும்னா நல்லபடியாக குழந்தை பெற்றுருவா. அவளுக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்கா, பாப்பாவும் நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே எனக்கு இப்போ சந்தோஷமாயிடுச்சு. அவ்வளோதான். அந்த அந்த முழுகாமல் இருக்கும்போது நடக்கும்ல அந்த மயக்கம், அந்த வாந்தி, அது நார்மல். அது 5 மாதம் அப்படி 6 மாதம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிடும். சந்தோஷம். இந்த புன்னகை என்ன விலை? ப்ரைஸ்லெஸ். அந்த ஸ்கேன் ரூம்ல இருக்கிற அந்த ப்ரெக்னென்டான பொண்ணுங்களோ இதெல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. எவ்ரி டைம் இந்த ஸ்கேன் ரூமில் அந்த ஹார்ட் பீட் கேட்கும் போது உலகத்தில் இதுக்கு மேலே எல்லாம் வேணுமோ இருக்கு. இந்த வாட்டி மூமெண்ட் வேற லெவலு. போன வாட்டியை விட செம்மையா ஆக்டிவா இருக்கு குழந்தை. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அது ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் பெருசா குதிக்கலையா? அதுவும் நார்மலாக குழந்தை ஆக்டிவிட்டி இருக்கும். அது வந்து நீங்கள் வந்தோடனே ஹாய் காட்டுது, குதிக்குது சொன்னாங்க. ஹெல்த்தியாக தான் இருக்கோம் பாப்பா. எல்லா கிரெடிட்டும் கோஸ் டு மை அம்மா. சாப்பாடெல்லாம் ஆன் டைம். டப்பு டப்பு டப்புன்னு வரும். எனக்கு பிறந்தா எல்லாம் 3 கிலோ மேலே வெயிட்டு தான் பிறந்தாங்க. எல்லாம் மண்டை உடம்புல அதெல்லாம் தான் பிறந்தோம். ஸோ நல்லபடியாக ஸ்கேன் பண்ணிச்சு. இப்போ போய் டாக்டரை பார்த்து அடுத்து என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த செக்கப்பும் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஏன்னா நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் குழந்தை ஹெல்த் எப்படி இருக்கும்னு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் நல்லா டயட் கொடுக்குறாங்களாம். அதனால் இப்போ வந்து டயட்டில் எந்த மாற்றமும் கொடுக்கல. அதே டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்கன்னு இருக்காங்க. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்புறம் எல்லாரும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, நீங்க ரிவ்யூலாம் அப்புறம் கொடுங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்கன்னா நானும் பார்த்துப்பேன்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஈசிஆர் நீலாங்கரையில் இருக்கு, சுகன் ஹாஸ்பிட்டல்னு. அந்த டாக்டர் செம்ம ஃப்ரெண்ட்லியா, ஏதோ நம்ம வீட்டில் நம்மளோட ரிலேட்டிவ் யாரோ டாக்டராக இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நம்ம பிரசவம் பார்க்குறோம்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படிதான் ரொம்ப பாசமாக அப்ரோச் பண்ணுறாங்க. நான் டாக்டர், நீங்கள் பேஷண்ட் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அதை தாண்டியும் ஒரு கனெக்ட் கொடுக்குறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மாத்திரையும் உனக்கு கம்மியாக தராங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே எனக்கு டேப்லெட்ஸ் மேலே அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. நீங்கள் ஃபுட்டு மூலயமா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன்னு சொன்னது கௌதம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அண்ட் அங்கே வந்து நிறைய நார்மல் டெலிவரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அதுக்காகவே நான் அந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணேன். சோஃபார் எனக்கு எல்லாமே நல்ல சைன் தான் அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் கிடைக்குது. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நான் போகும்போதெல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். யாராவது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அந்த ஏரியாவில் உங்களால் போய் அப்ரோச் பண்ண முடியும் அந்த ஹாஸ்பிட்டலில், நீங்களும் போய் பார்க்கலாம். கப் கேக் இந்த கத்துறாங்க. உடச்சிரும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. டோரை உடைச்சிருவானுங்க போலயா? என்ன புரண்டு வச்சிருக்கான்னு தெரியல. இப்போ சத்தத்துல துறப்பீங்களா மாட்டீங்களா? சீக்கிரம் தருங்க, எங்க அம்மாவை கொஞ்சணும். சீக்கிரம் துற அம்மம்மா. இப்ப என்ன பார்த்துதான் எனக்கு திறக்கணும். போ உள்ள போட்டி நீ போ. செல்ல குட்டி. அவனை கொஞ்சம் அவனை கொஞ்சம் நான் எனக்கு அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கும். கூடாது, அவனை மட்டும் தான் கொஞ்சம்.
பொசசிவ். சண்டை போட்டு ரூம்ல போட போற பாரு. ரூம்ல யார போடுறது? சீன குட்டி. உங்களை பார்க்கலையா இருந்தா நிறைய பேர். ஹாய் சொல்லு. ஹாய். ஏன் குக்கி கப் கேக்க காட்டவே மாட்டீங்க? நாங்க அம்மா வீட்டுக்கு வந்து அவனுக்கு எங்களையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு வேலை என்னன்னா வெளியில போய் பூனையை துரத்துறது, காக்காவை துரத்துறது. வீட்டு காம்பவுண்ட்குள்ள யாரும் வரக்கூடாது இவனுங்களை பொறுத்த வரைக்கும். வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்க. ஏன்னா அங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கனால இங்க வெளியில ஜாலியா இருப்பாங்க. நாங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. அதனால நாங்க உள்ள வீடியோ எடுக்கும்போது இவனுங்க இருக்க மாட்டானுங்க மோஸ்டா. சுதந்திரமா ஜாலியா அந்த பக்கம் போறானே, என்னை இறக்கி விடுமா. அவன் கூட சண்டை போட்டா இன்னைக்கு யாரு ரூம்ல போட போறேன் நானு? கப்பு கேக்கு. கப்பு கேக்குங்க. கப்பு கேக்கு. கப்பிங்க வாடா. கொட்டலாடா, கண்டலாடா, சீனி சக்கரை, கட்டலாடா, கண்டலாடா. சீனு குட்டி. உனக்கு கொஞ்சாதீங்க, உனக்கு கொஞ்சாதீங்க.